குடிசையில் வாழ்கிறத நம்ம தாழ்வாக நினைக்கிறோம். ஆனால் மனித வாழிடமே குடிசை தான். கிராமத்தில் வாழ்வதை தாழ்வாக நினைக்கிறது. இப்போ கிராமத்தில் கூட நம்ம ஆடம்பரமாக வாழலாம் அப்படிங்கிறனால இப்போ கிராமத்தில் வாழ்வதை யாரும் தாழ்வாக நினைக்கிறது. அதே நேரத்தில் நல்ல போக்குவரத்து வசதி உள்ள கிராமத்தில் வாழ்வதை பெருமையாக நினைப்பாங்க. அதுவே ரோடு வசதி இல்லாத ஒரு குக்கிராமத்தில் போய் வாழ்வதை தாழ்வாக நினைப்பாங்க. அப்புறம் குடிசையில் வாழ்வதை தாழ்வாக நினைப்பாங்க. குடிசையில் வாழ்வதை ஏன் தாழ்வாக நினைக்கிறாங்க? அது அதுதானே மனித வாழிடம். ஒரு காக்கா ஒரு கூட்டில் வாழ்வதை தாழ்வாக நினச்சா எப்படி இருக்கும்? ஒரு குருவி தனது கூட்டில் வாழ்வதை தாழ்வாக நினச்சா எப்படி இருக்கும்? அதுபோல் மனிதர்களின் வாழிடமே குடிசை தான். அப்போ அந்த குடிசையவே மனிதர்கள் தாழ்வாக ஏன் நினைக்கிறாங்க? எளிமையாக வாழ்வதை ஏன் தாழ்வாக நினைக்கிறாங்க? ஏன்னா குடிசை என்பது ஒரு எளிமையான வாழ்க்கையின் ஒரு அடையாளம். எளிமையாக வாழும்போது நம்ம குடிசைக்கு தான் போவோம். எளிமையை நோக்கி நம்ம திரும்பும்போது, எளிமையில் பயணிக்கும்போது எளிதாக வாழ வேண்டும், வேறு இன்னும் எளிமை எப்படிப்படுத்துவது, நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி இன்னும் எளிமைப்படுத்துவது அப்படின்னு நம்ம போகும்போது கடைசியில் நம்ம குடிசையில் தான் போயிருப்போம். குடிசையிலையும் ஆடம்பரம் இருக்குது. பெரிய குடிசைகளை கட்டுவாங்க. ஒரு குடிசையில் பார்த்திங்கன்னா 10-15 பேர் கூட படுத்துவங்களாம். அந்த மாதிரி பெரிய குடிசைகளை கட்டுவாங்க. அதுவும் தவறு. ஒரு குடிசையிலையும் ஆடம்பர குடிசை இருக்குது, எளிமையான குடிசைன்னு ஒன்று இருக்குது. எளிமையான குடிசைன்னா ஒருத்தர் இல்லைனா 2 பேர், அதிகபட்சம் 2 பேர் தான் ஒரு குடிசையில் தங்கணும். அந்த மாதிரி சின்ன குடிசைகளை கட்டணும். அதாவது அவரவருக்கு தேவையான குடிசை அவரவரே கட்டிக்கொள்ள வேண்டும். அதான் தற்சார்பு வாழ்க்கை முறை. எளிமையான வாழ்க்கை நம்ம எளிமையை நோக்கி போகும்போது நமக்கு தற்சார்பு வாழ்க்கை முறை வந்துடும். தற்சார்புன்னா பிறரை சாராமல் தனது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வது. ஒரு குடிசையை கட்டணுமா, அதுக்கு பெரிய குடிசையாக கட்டினீங்கன்னா அதுக்கு ஒரு ஆளை வேலைக்கு கூப்பிடணும். பெரிய குடிசையை கட்டுறதுக்கு எல்லாருக்குமே தெரியாது. அதுக்குன்னு சிறப்பாக பயிற்சி பெற்றவர் இருப்பார். நிறைய குடிசைகளை கட்டுறதே அவருடைய தொழிலாக இருக்கும். அவரை கூட்டிகிட்டு பெரிய குடிசையை கட்டுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் அவரவர் குடிசையை கட்டிக்கொள்ள வேண்டும். எந்த பறவையாவது தனது கூட்டை கட்டுவதற்காக இன்னொரு பறவையை கூட்டிகிட்டு கட்டுதா? எனக்கு தெரியாதுங்க, கொஞ்சம் பெரிய கூடாக எனக்கு கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி எந்த பறவையாவது இன்னொரு பறவைகிட்ட கேட்குறது இல்லை. அவைகளை கட்டி கொள்கிறது. அதுதான் அது கண்டிப்பாக அது மனிதர்கள் அனைவரும் தங்களுக்கு தேவையான குடிசையை தாங்களே கட்டிக்கொள்ள வேண்டும். அது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். தனக்கு தேவையான உணவை தானே உற்பத்தி செய்கிற விவசாயத்தை செய்ய தெரிஞ்சிருக்கணும். அப்போ விவசாயத்தை எளிமைப்படுத்தணும். எப்படி குடிசை அவரவருக்கு தேவையான குடிசையை கட்டணும்னா அந்த குடிசையை எளிமைப்படுத்தணும். பெரிய குடிசையை அவரவரே கட்டிக்கொள்ள முடியாது. ஒருத்தர் இல்லைனா 2 பேர் வசிக்கிற மாதிரியான ஒரு சிறிய குடிசை. இது இப்போ கூட நான் கூட அது போன்ற ஒரு குடிசையை நான் பார்த்துருக்கேன். இந்த மேட்டூர் அந்த பகுதியில், மேட்டூர் டேம் இருக்கிற அந்த காடுகள் பகுதியில் ஒரு வாட்டி நான் சுற்றுலா போகும்போது நான் பார்த்துருக்கேன். அந்த குடிசை குனிஞ்சு உள்ளே போனோம். ஒருத்தர் இல்லைனா 2 பேர் தான் இருக்க முடியும் அந்த குடிசைக்குள்ளே. அது இப்போவும் இப்போவும் இருக்குது, போய் பார்க்கணுன்னா பார்க்கலாம். ஆனால் அது அப்படிப்பட்ட குடிசையில் இப்போ யாருமே வாழலை. அது வெறும் கண்காட்சி குடிசையாக தான் இருக்குது. பழங்குடியினர் முன்னாடி வாழ்ந்தது. அதனால் அதுதான் எளிமையான அப்போ எளிமையை நோக்கி போகும்போது நமக்கு எவ்வளோ தடைகள் இருக்குது பாருங்கள். தடைகள்லாம் இருக்குது பாருங்கள். நம்ம ஒரு குடிசையை தாழ்வாக நினைக்கிறோம். அதனால தான் நம்ம எளிமையை நோக்கி போகிறது. எளிமையான வாழ்க்கையை உயர்வாக நினைக்கணும் அப்படின்னா ஒரு குடிசையை நம்ம தாழ்வாக நினைக்கிறோம்ல, அந்த நினப்பு தான் எளிமையான வாழ்க்கைக்கு தடையாக இருக்கிறது. இப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது இது ஆடம்பரம் தான். காங்கிரீட் கட்டடத்தில் வசிப்பது என்பது, காங்கிரீட் கட்டடமே ஆடம்பரம் தான். காங்கிரீட் கட்டடத்தில் எளிமையான வீடு அதுதான் நம்ம பார்க்குறோமே தவிர காங்கிரீட் கட்டடமே ஆடம்பரம் தான். ஆடம்பரத்தில் ஒரு எளிமை. சிறிய வீடுகளில் வசிப்பது என்பது, காங்கிரீட் வீடுகளில் சிறிய வீடுகளாக கட்டி கொண்டு வசிப்பது என்பது ஆடம்பரத்தில் எளிமை. மற்றபடி காங்கிரீட் வீடுனாலே அது ஆடம்பரம் தான். ஓட்டு வீடும் ஆடம்பரம் தான். குடிசைன்னா அதுலேயும் ஆடம்பர குடிசை இருக்குது. பெரிய குடிசையில் வசித்தால் ஒரு 4-5 பேர் வசிக்கிற மாதிரியான ஒரு குடிசையை கட்டி வசிக்கிறீங்கன்னா அதுவும் ஆடம்பர குடிசை தான். அப்போது குடிசையில் எளிமையான குடிசை எது? 2 பேர் வசிக்கணும், அதுதான் அதிகபட்சம். இதுதான் எளிமையான குடிசை. ஏன்னா ஒருத்தரும் தனித்தனியாக தான் இருக்கணும். அதாவது தனித்தனியாக தான் தன்னுடைய குடிசையில் இருக்கணும். கும்பலாக படுத்து தூங்கக்கூடாது. அது ஒரு ஒழுக்கமற்ற ஒரு தூக்கம். அது தூங்குவதற்காக தான் நீ உன் குடிசைக்குள்ளே போகணும். ஓய்வு எடுப்பதற்காக தான் நீ குடிசைக்குள்ளே போகணும். உன் குடிசைக்குள்ளே நீ பெரிய குடிசை கட்டும்போது உன் குடிசைக்குள்ளே ஒரு உலகத்தை உருவாக்கிடுவ நீ. இப்போ பாருங்கள், நம்ம காங்கிரீட் கட்டடம் பெரிய வீடுகளை கட்டி வீட்டுக்குள்ளே ஒரு உலகம். அதனால் வெளியிலே வரமாட்டேங்கிறாங்க. வீட்டுக்கு வெளியில் பக்கத்து வீட்டுக்காரங்களோட பேச மாட்டேன்றாங்க, பழக மாட்டேன்றாங்க. ஒரு குடும்பத்திலேயே தனித்தனி ரூமாக இருக்கிறதுனால அந்த ரூமுக்குள்ளேயே அவங்க இருந்துக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே யாரும் மற்றவங்கள்ட்ட பேசுகிறது கிடையாது. அதுக்கு தான் இந்த மாதிரி வீடையோ குடிசையோ பெருசாக கட்டக்கூடாது. அதே குடிசையை நீங்கள் சின்னதாக கட்டுறீங்க. ஒரு குடிசைக்குள்ளே ஒருத்தர் இல்லைனா 2 பேர் தான் இருக்க முடியும். ஒரு குடிசையோட உயரமே ஒரு 6 அடி 7 அடி தான் இருக்கணும்.
குனிஞ்சு தான் உள்ளே போகணும். அந்த மாதிரி ஒரு குடிசை இருந்துச்சுன்னா நீங்கள் எப்போவுமே ஓய்வு எடுப்பதற்காக தான் உங்கள் குடிசையில் இருப்பீங்க. தூங்குவதற்காகவும் ஓய்வு எடுப்பதற்காகவும் உங்கள் குடிசையில் இருப்பீங்க. மற்றபடி குடிசை விட்டு வெளியில் வரணுன்னு தான் உங்களுக்கு தோணும். வெளியில் வந்து பக்கத்தில் உள்ளவன்ட்டு பேசி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. நீ தனிமையில் இருக்கவே முடியாது. அதற்கு தனிமையில் இருப்பதற்கு, தனிமையிலே உனது வாழ்க்கையை கழிப்பதற்கு அந்த குடிசை வந்து உனக்கு எந்த விதத்திலும் உதவி செய்யும். அந்த குடிசை உன்னை வெளியில் தள்ளிடும். நீ தூங்குவதற்காக மட்டும்தான் நீங்கள் வரணும், இந்த குடிசைக்கு வரணும், குடிசைக்குள்ளே வரணும். ஓய்வு எடுப்பதற்காக மட்டும்தான் நீ வரணும். நீ தூங்கி முடிச்சிட்டியா, வெளியில் போயிடு, இந்த குடிசையை விட்டு வெளியில் போயிடு. இப்போ ஒரு கழிப்பிடம் இருக்குது, கழிப்பிடத்தில் வந்து நீங்கள் ஒரு டாய்லெட் இருக்குது, டாய்லெட் இருக்கிறது தானே போகிறீங்க. டாய்லெட்டு வருதோ வரலையோ, வந்ததுன்னா இருந்துட்டு கழுவிட்டு போ அப்படின்னு தானே அது சொல்லுது. அதுக்கப்புறம் இங்கே என்ன உனக்கு வேலை? அதுபோல் தான் இப்போ பார்த்தீங்கன்னா டாய்லெட்டே நீங்கள் பெருசாக கட்டுறீங்கன்னு வச்சுங்க. ஒரு டாய்லெட்டுக்குள்ளே எல்லாத்தையும் கட்டுறீங்க, எல்லாமே இருக்குது, டிவி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, ஒரு படுக்கை அறை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணுவீங்க? ஒரு டாய்லெட்டில் வந்து இவ்வளோ வசதிகள் இருக்குதுப்பா, டிவி இருக்குது, படுக்கை அறை இருக்குது, அப்படி நீச்சல் குளம் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? டாய்லெட்டில் மலம் கழிச்சிட்டு அப்புறம் வந்து என்ன பண்ணுவீங்க? டிவி பார்ப்பீங்க, அப்புறம் படுத்து தூங்குவீங்க. நல்லா டாய்லெட்டில் இருந்துட்டு நல்லா கழுவிட்டு டாய்லெட்டையும் சுத்தம் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு படுக்கை அறை இருக்குது, படுப்பீங்க. அப்புறமா வந்து டிவி பார்ப்பீங்க. டாய்லெட்டை விட்டு வெளியே வர மாட்டீங்க. அப்போது டாய்லெட்டை விட்டு ஏன் மலம் கழித்தாச்சா, கழுவியாச்சா வெளியே வர்றீங்க? ஏன்னா அது சின்னதாக இருக்குது. அதுபோல் தான். அப்போது டாய்லெட்டே பெருசாக இருந்தால் கூட மனிதர்கள் அதுக்குள்ளே ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருவாங்க. அதுபோல் வீடு வந்து பெருசாக இருக்கிறனால தான் நம்ம இன்றைக்கி பக்கத்து வீட்டுக்காரங்களோட பேச மாட்டேன்றோம். உறவினர்கள் வந்தால் கூட நம்ம இன்றைக்கி அவங்கள வந்து ஒரு இடையூறாக பார்க்குறோம். அடாடே என்னடா இவங்க வந்து உடனே போயிடணும், ஒரு 2 நாள்லாம் தங்கவே கூடாது, ஒரே நாளில், அதுவும் ஒரு 2 மணி நேரத்தில் போயிடணும். ஒரு நாள் ஃபுல்லாக தங்குறதே அதிகம். அந்த அளவுக்கு ஒரு வேற்று மனிதர்களுடைய பேசுவதே பெரிய இடையூறாக நினைக்கிறாங்க. காரணம், வீட்டுக்குள்ளே அவங்க ஒரு உலகத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க. வீட்டுக்குள்ளே அவங்களுக்கு நிறைய சுவாரஸ்யம் இருக்குது. நல்ல சமையலறை, பெரிய சமையலறை இருக்குது. அப்புறம் வந்து நல்ல பால்கனி, ஹாலு, பெட்ரூமு, டிவி ரூமு, அது இது பூஜை ரூமு, அப்படி இப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே ஒரு கோயில், பூஜை ரூமு, அப்புறம் அற்புதமான அந்த மொட்டை மாடி, அதில் ஒரு ஊஞ்சல், இப்படி வீட்டுக்குள்ளே ஒரு உலகத்தை உருவாக்கி வச்சதுனால வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. வெளியில் உள்ளவங்ககிட்ட வீட்டுக்குள்ளேயே ஒருத்தர் பேசுகிறது கிடையாது. அதனால தான் வந்து நம்ம வசிப்பிடம் ஏன் எளிமையாக இருக்கணும், அது உறவு முறைக்கு ஆதரவாக இருக்கணும். உறவு முறை மனிதர்களை வெறுப்பதற்கு காரணமாகி விடக்கூடாது. தனிமையை விரும்புவதன் மூலம், தனிமையை வந்து ரொம்ப அது அளவுக்கு அதிகமாக விரும்பும்போது நம்ம உறவு முறையை வெறுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு காரணம் நமக்கு வந்து ஆடம்பரமான வாழ்க்கை தான், ஆடம்பர மோகம் தான். அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வந்து எளிமையாகவே வாழ முடியாது. இந்த உலகத்தில் வந்து ஆடம்பரத்தில் எளிமை. காங்கிரீட் கட்டடம்னாலே அது ஆடம்பரம் தான். அதில் எளிமையான வீடு, சிறிய வீடு, பெரிய பங்களா கட்டாமல் சிறிய வீடுகளை கட்டி கொண்டு வாழ வேண்டும். அது இந்த இயந்திர அறிவியல் உலகில். இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாம் குடிசையில் வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போது இந்த இயந்திர அறிவியல் உலகில் எளிமை என்றால் என்னவென்றால், காங்கிரீட் வீடுகளில் ஆடம்பரத்தில் ஒரு எளிமை. அதுதான் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலக எளிமை. அப்போ குடிசையில் வாழ்வது வந்து எப்போ தெரியுமா? 2040 அப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில். அப்போ தான் நம்ம குடிசையில் வாழப்போகிறோம். அங்கே வந்து குடிசையிலையும் அதில் ஆடம்பரமான குடிசைகளை கட்டிவிடக்கூடாது, சிறிய வகையான குடிசைகளை கட்டணும். அப்போ என்ன பண்ணால் அவங்கவுங்க குடிசை அவங்கவுங்களே கட்டிக்கணும். அப்போ தான் சிறிய குடிசைகளை கட்ட முடியும். நீங்கள் மற்றவங்கள உதவிக்கு அழைச்சிங்கன்னு வச்சிங்களேன், பெருசாக தான் கட்ட தோணும். 4 பேர் வராங்க அப்படின்னா இதை வச்சு நம்ம பெருசாக கட்டிக்கலாமே அப்படின்னு தோணும். அந்த மாதிரி